Hello friends, Namaste. I am Jay Singh. Welcome to Hindila Pesalam. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான குட்டி குட்டி சென்டென்சஸ் வெரைட்டியா பார்க்க போறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தரேன். நான் சொல்லி தரும்போது என் கூடவே பிராக்டீஸ் பண்ணுங்க. பிராக்டீஸ் ரொம்பவே முக்கியம். நம்ம வீடியோவை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வா. இது घर आजा घर आजा அப்படினு சொல்லணும். ஆஜா அப்படினா வா அப்படினு அர்த்தம். घर அப்படினா வீடு. வீட்டுக்கு வா. घर आजा. வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ. घर जाओ. घर जाओ அப்படினா வீட்டுக்கு போ அப்படினு அர்த்தம். அடிக்கடி வாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பிடிச்சவங்கள அடிக்கடி வாங்க. இதை எப்படி சொல்கிறதுன்னா அக்சர் ஆயே. அக்சர் ஆயே அப்படின்னு சொல்லணும். அக்சர் அப்படின்னா அடிக்கடி, ஆயே வாங்க. அடிக்கடி வாங்க, அக்சர் ஆயே. இது என் தவறு தான், இது என்னோட மிஸ்டேக் தான், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி சொல்கிறதுன்னா ஏ மேரி கல்தி ஹே. ஏ மேரி கல்தி ஹே அப்படின்னு சொல்லணும். கல்தி அப்படின்னா மிஸ்டேக். பழி வாங்காதே சொல்லுவோம்ல, பழி வாங்காத. இதை எப்படி சொல்கிறதுனா பத்லா மத் லோ. பத்லா மத் லோ அப்படின்னு சொல்லணும். பத்லா அப்படின்னா பழி வாங்கிறது, லோ அப்படின்னா எடுத்துக்கோ, இந்த மாதிரி மீனிங்க்கு சொல்லுவோம். பட் பேசும்போது பழி வாங்கிறத எடுத்துக்காத, இந்த மாதிரி மீனிங்கில் இருக்கும். ஸோ பழி வாங்காத அப்படிங்கிறத பத்லா மத் லோ அப்படின்னு சொல்கிறோம். பெருசாக யோசி சொல்லுவோம்ல, பெரியதாக யோசி. எதை யோசித்தாலும் சின்னதாக யோசிக்காத, பெருசாக யோசி. இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுனா படா சோச்சோ. படா சோச்சோ. படானா பெரியது, சோச்சோ யோசி. பெருசாக யோசி, படா சோச்சோ அப்படின்னு சொல்லணும். ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ சொல்லுவோம் இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, ஆடையை அணிந்துகொள். இதை எப்படி சொல்கிறதுனா கபடே பகனோ. கபடே பகனோ அப்படின்னு சொல்லணும். கபடேனா ட்ரெஸ், துணி, இந்த மாதிரி இதுக்கு கபடே அப்படின்னு சொல்கிறோம். போட்டுக்கோ, பகனோ, ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, கபடே பகனோ அப்படின்னு சொல்லணும். வேகமாக ஓட்டுங்க நம்ம சொல்லுவோம்ல, வண்டியை மெதுவாக ஓட்டாதீங்க, கொஞ்சம் வேகமாக ஓட்டுங்க. இதை எப்படி சொல்கிறதுனா தேஜ் சே சலாயே அப்படின்னு சொல்லணும். தேஜ் சே அப்படின்னா வேகமாக, சலாயே ஓட்டுங்க, வேகமாக ஓட்டுங்க. தேஜ் சே சலாயே அப்படின்னு சொல்லணும். மெதுவாக ஓட்டுங்க. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, மெதுவாக ஓட்டுங்க சொல்லுவோம் இல்லையா, மெதுவாக ஓட்டுங்க. இது எப்படி சொல்கிறதுனா தீரே சலாயே. தீரே சலாயே அப்படி சொல்லணும். தீரே அப்படின்னா மெதுவா, ஓட்டுங்க, சலாயே. வாழ்க்கையை அனுபவி. என்ஜாய் யுவர் லைஃப். வாழ்க்கையை அனுபவி. இதை எப்படி சொல்கிறதுனா ஜீவன் கா ஆனந்த் லோ. ஜீவன் கா ஆனந்த் லோ அப்படின்னு சொல்லணும். ஜீவன் கா ஆனந்த் அப்படின்னா வாழ்க்கையினுடைய சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். லோ அனுபவி, எடுத்துக்கோ. ஜீவன் கா ஆனந்த் லோ, வாழ்க்கையை அனுபவி. இதை சரி பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா, இதை சரி பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதை எப்படி சொல்கிறதுனா இசே டிக் கீஜியே. இசே டிக் கீஜியே. இசே அப்படின்னா இதை, டீக்னா சரி, கீஜியே பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்க. இசே டீக் கீஜியே அப்படின்னு சொல்லணும். என்னை நம்பு சொல்லுவோம்ல, என்னை நம்பு, ட்ரஸ்ட் மீ. இதை எப்படி சொல்கிறதுனா முஜ் பர் பரோசா கரோ. முஜ் பர் பரோசா கரோ அப்படின்னு சொல்லணும். முஜ் பர் அப்படின்னா என்னை, நம்பு அப்படிங்கிறத பரோசா கரோ அப்படின்னு சொல்கிறோம். என்னை நம்பு, முஜ் பர் பரோசா கரோ. வெளியே காத்திரு. வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெளியே காத்திரு சொல்லுவோம்ல. இதை எப்படி சொல்கிறதுனா பாகர் இந்தசார் கரோ. பாகர் இந்தசார் கரோ அப்படின்னு சொல்லணும். பாகர் அப்படின்னா வெளியே,
இந்தசார் கரோ காத்திரு. வெளியே காத்திரு. பாகர் இந்தசார் கரோ அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எதற்காக இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்? எதற்காக? இதை எப்படி சொல்கிறதுன்னா கிஸ்லியே. எதற்காக அப்படின்னா கிஸ்லியே அப்படின்னு சொல்லணும். யாருக்காக? யாருக்காக. இதை எப்படி சொல்கிறதுன்னா கிஸ்கேலியே. கிஸ்கேலியே அப்படின்னு சொல்லணும். எதற்காக அப்படிங்கும்போது கிஸ்லியே அப்படின்னு சொல்கிறோம். யாருக்காக அப்படின்னா கிஸ்கேலியே அப்படின்னு சொல்லணும். எங்கிருந்து சொல்லுவோம் இல்லையா? இது எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து வர்றீங்க, எங்கேருந்து எடுத்தீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எங்கிருந்து. இதை எப்படி சொல்கிறதுன்னா கஹா சே. கஹா சே அப்படின்னு சொல்லணும். கஹா அப்படின்னா எங்கே, இருந்து அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் சே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கிருந்து, கஹா சே அப்படின்னு சொல்லணும். இங்கிருந்து. இங்கிருந்து இதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இங்கிருந்து அப்படின்னா யஹா சே அப்படின்னு சொல்லணும். யஹா அப்படின்னா இங்கு, இருந்து அப்படிங்கிறதுக்கு சே யூஸ் பண்ணுறோம். இங்கிருந்து யஹா சே அப்படின்னு சொல்லணும். ஓகே. அங்கிருந்து அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். வஹா சே. வஹா சே. வஹான்னா அங்கே. அங்கிருந்து வஹா சே அப்படின்னு சொல்லணும். மீண்டும் வருக. வெல்கம் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? திரும்பவும் வாங்க, மீண்டும் வருக. இது எப்படி சொல்லலாம்? ஃபிர் சே ஆயியே. ஃபிர் சே ஆயியே அப்படின்னு சொல்லணும். ஃபிர் சே அப்படின்னா மீண்டும். வருக, வாங்க, இந்த மாதிரி வார்த்தைக்கு ஆயியே அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் வருக, ஃபிர் சே ஆயியே. மீண்டும் வா அப்படின்னா ஃபிர் சே ஆவோ அப்படின்னு சொல்லணும். வாயை மூடு. ஷட் யுவர் மவுத் சொல்லுவோம்ல, ரொம்ப பேசாத, வாயை மூடு. இதை எப்படி சொல்கிறதுன்னா முஹ் பந்த் கரோ. முஹ் பந்த் கரோ அப்படின்னு சொல்லணும். முஹ் அப்படின்னா வாய், பந்த் கரோ மூடு. வாயை மூடு. முஹ் பந்த் கரோ அப்படின்னு சொல்லணும். யாரை பற்றி? நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, யாரை பற்றி சொல்கிறீங்க? இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம், பார்த்துருக்கீங்களா? இதில் யாரை பற்றி அப்படின்னா கிஸ்கே பாரேமே அப்படின்னு சொல்லணும். கிஸ்கே பாரேமே அப்படின்னா யாரை பற்றி அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியான வார்த்தைகள்லாம் பார்த்துருக்கோம். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தன்யவாத்.